வாழ்க வளமுடன். இயற்கையை நேசி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி. நான் ஒரு முறை பார்க்குக்கு சென்றபோது 2 கணவன் மனைவி பேசின்னு போனாங்க. இதுக்கு தீர்வு நானே தெரியாமல் இருக்கேன், நீங்கள் 2 பேரும் பிரச்சனை பண்ணுறீங்க, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி பேசின்னு வராங்க. என்னை பார்த்தோன்னா, ஹலோ மேடம், ஒரு 5 நிமிஷம் நிற்கிறீங்களான்னாங்க. என்னன்னு கேட்டேன். சொன்னாங்க, எங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம், அது எப்படி சால்வ் பண்ணலான்னு சொன்னீங்கன்னா செய்கிறோம் அப்படின்னு. சரி, முதல் என்ன ப்ராப்ளம் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை, இவர் ஒரு மரத்தை வெட்டினான்றாரு, அவங்க அண்ணன் வந்து வெட்டக்கூடாதுன்றாரு, அதுக்கு நான் என்ன செய்யணும் மேடம் அப்படின்னாங்க. அப்படியா, என்ன ப்ராப்ளம் கேட்கல. வெட்ட சொல்கிறது யார்? இவரோட அண்ணங்க அப்படின்னு. சரி, அவர் வந்து உங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சுக்கிறாரா இது வரைக்கும் அப்படின்னா? செஞ்சுருக்காங்க. சரி, ஏதாவது ஒரு நல்லதை நினச்சி என்ன பண்ணுங்க, வாழ்த்துங்க அவரை. எப்படின்னா, அவர் பேர் வந்து நீங்கள் அவர் பேர்னாவோ அதை சொல்லி வாழ்க வளமுடன் மட்டும் காலைல எழுந்த உடனே 11 முறை சொல்லிவிடுங்க. அதேமாதிரி நைட்டு படுக்கும்போது ஒரு 11 முறை சொல்லிவிட்டு படுங்க. அது மாதிரி டெய்லி செஞ்சு பாருங்கள். அதனோட ரிசல்ட் என்னன்றதை அப்புறம் எப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அன்றைக்கி சொல்லலாம் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, திரும்பி அதே பார்க்கில் மீட் பண்ணோம். மேடம், சூப்பர் மேடம், ஒரு வார்த்தைன்றதுனாங்க. என்னன்னு கேட்டேன். நீங்கள் சொன்னீங்கள அவர் பேரை சொல்லி வாழ்க வளமுடன் சொல்லுன்னு, அது மாதிரி சொன்னேன், கரெக்டாக நடந்துச்சு. எப்போ 21 நாள் முடிஞ்சு 22ஆம் நாள் அந்த நிகழ்ச்சி நடந்தது மேடம். அப்படியா, எப்படி சொல்லு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, முதல்ல நாங்கள் மரத்தை வெட்டினோம்னால அது எப்படியும் செய்யறதில்லை. அப்போ வந்து குழாயில் தண்ணி வர அப்போ எங்கேயுமே தண்ணி வரல. அவங்க பெரியவங்க என்ன பண்ணாங்க, அவங்க தங்கச்சி வீட்டுக்கு வெளியில் சென்னை போயிட்டு இருந்தார், அங்கேயே இருந்துக்கிறாரு. அங்கே வந்து எங்கேயும் தண்ணி வராது விடுமே. சரி, நம்ம வீட்டில் வந்து துவைச்சிக்கலான்னு சொல்லிட்டு எல்லா துணியும் மூட்டை கட்டி எடுத்துன்னு வந்துட்டார். எடுத்துக்கின்னு வந்தோடனே என்ன ஆச்சு, பின்னாடி என்ன பண்ணுறீங்கன்னாங்க, இந்த மாதிரி தண்ணி வரல, போரில் வந்து வேர் சுற்றின்னு இருக்குது, அதனால் வெட்டணுன்றாங்க, எனக்கு நீங்களும் இல்லை எப்படி செய்யுதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். சரி, அவரும் பார்த்தாரு, போர் பற்றி அவருக்கு தெரியும். பார்த்துட்டு சரி பரவாயில்ல, ஏதோ நீங்கள் தோண்டி தான் ஆகணும், அப்போ வேர் எவ்வளோ போதோ போடும், பார்த்து நீங்கள் மீதி வேறு ஏது விடுங்க, கொஞ்சம் வளரணுங்க. முதல்ல மேலே கருத்தெல்லாம் வெட்டினாங்க. வெட்டிட்டு வேர் கொஞ்சம் விட்டுட்டு எடுத்து பார்த்தா மொத்த வேரும் எடுத்துகிட்டு தண்ணி வந்துடுச்சு. தண்ணி வந்தோடனே ஆனால் அவர் என்ன பண்ணார், வந்தார், பார்த்தாரு, தண்ணி இல்லைன்னொடனே கட்டின்னு வந்த துணி மொத்தத்தையும் எடுத்துன்னு கிளம்பி போயிட்டார். ஒரு அரை மணி நேரம் தான் இருந்தார், வெட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டார். இது எப்படி வெட்டினீங்க, எதுக்கு சொல்கிறீங்க, அந்த மரத்தை வெட்ட சொன்னீங்கன்னு நான் கேட்டேன். ஒன்றும் இல்லைங்க, அந்த மரம் வந்து நான் பின்னாடி வீடு கட்டியிருந்தேன், அதே வீட்டில் தான், ஜாயின்ட் ஃபேமிலி தான் இருந்தாலும் அதை வெட்டுன்னா அவர் வந்து பெரியவங்க வெட்டக்கூடாதுன்னாரு. அது வெட்டினா என்னை வெட்டினா மாதிரின்னு சொன்னார். அதனால் நாங்கள் வெட்டாமே அப்படியே வச்சிட்ருந்தோம். இந்த போரால் பிரச்சனை வர வெட்டலாமா வேணாமான்னு சொல்லக்கூடாது, வேணாமான்னு நினச்சின்னு இருந்தோம். கரெக்டாக இயற்கை என்ன பண்ணிக்கிது பாருங்க, அதை அவர் வாயிலே வெட்ட சொல்லி அங்கே தண்ணி போரில் வேர் சுற்றுறதுக்கும் அவர் சென்னையிலேருந்து இத்தனை நாள் வரல, அன்னைக்கு சொல்ல அங்கே தண்ணி வரல, அப்போ வந்து எங்கேயுமே தண்ணி வரல. அதனால் அந்த துணியை எடுத்துகிட்டு வந்து இங்கே துவைத்து வந்தால் இங்கேயும் இல்லை ஒன்று. இப்போ அவர் வாயில் என்ன சொல்கிறாரு, வெட்டிடுங்க அப்படின்னு சொன்னார். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சொன்னது கரெக்ட் தான், அந்த வார்த்தைக்கு வந்து எவ்வளோ பவர் இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும். அதுலேருந்து இப்போ எதனா ஒரு ப்ராப்ளம்னா நான் அவங்கள வந்து வாழ்த்தி சொன்னேன்னா எனக்கு ரிசல்ட்டு கரெக்டாக வருது. பிரபஞ்சம் எப்படி கொடுக்கணுன்றத கரெக்டாக கொடுக்குது. இப்போ நாமளே எடுத்து முடிவு பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கும், வேறுன்னு சுற்றி இருக்காது, அந்த இதுவும் நடந்திருக்காது. அந்த நிகழ்ச்சி கரெக்டாக அவர் வர வச்சு அவர் வாயில் சொல்ல வச்சதில்ல. அந்த இயற்கைக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் மேடம். இன்னும் இது மாதிரி எதுனா ப்ராப்ளம்னா இது நாங்கள் கேட்குறோம், நீங்கள் சொல்லுவீங்களா, நான் யாருக்குனாலும் சொல்லுவீங்களாண்ணா? ஓகே, யாருக்குனாலும் சொல்லுங்கள், எனக்கு என்ன இருக்குது, கேட்குறவங்களும் சொல்லுவார், அவங்கவுங்க ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி தானே சொல்லணும்.
அது மாதிரி தான் யார் வேணாலும் கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னேன். சரி ஓகே மேடம். நாங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வார்த்தை வந்து எப்படி பேசணும், பாசிட்டிவாக பேசணுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். யாரையும் வந்து நான் பகைச்சிக்காதீங்க. எல்லாம் உறவும் ஒன்று தான். அன்புன்னு ஒன்று வைங்க, பகைன்னு ஒன்று வராது. வாழ்க வளமுடன்.